ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 850 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான நாள் தற்போது வர இருக்கு. அது என்னைக்குன்னா 2026 ஆண்டுடைய 3வது ஆங்கில மாதமான மார்ச்சுடைய 3ஆம் நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு என்னடா ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று அந்த நாளை சொல்லலாம். அந்த நாள் அன்னைக்கு ஹோலி பண்டிகை, பௌர்ணமி, இந்த மாதிரிலாம் நிறைய சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகள்னால அது பயங்கரமான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிறப்புகள்னால கிடையாது. அந்த நாள் பயங்கரமான நாளாக இருக்க காரணம் என்னன்னா, வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான். ஆமாங்க, அன்னைக்கு வானத்தில் ஒரு அரிய நிகழ்வான கிரகணமானது நடக்க போகுது. இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நடந்து கொஞ்சம் சூத காலம் முடியறதுக்குள்ள அடுத்து இன்னொரு கிரகணமும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தாள்கள் வெளியாயிருக்கு. ஸோ அடுத்து நடக்கக்கூடிய கிரகணம் என்னன்னா, இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம். எப்படி முதல் சூரிய கிரகணம் நடந்ததோ அதுபோல் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமும் ரொம்பவே சிறப்பான முறையில் இந்த வருடம் நடக்க இருக்கு. வானத்தில் அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு எப்படி இருக்குன்னா, இரத்த நிலவு போல இருக்கும். இரத்த நிலவுனா பிளட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு காட்சி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா? சூத காலம் என்ன மாதிரி இருக்கு, அதனுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. முதல்ல நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி விரிவாக சில தாள்களை ஷேர் பண்ணுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதுமாக இந்த நாளில் முடிவுக்கு வரும். இந்தியாவில் கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கிரகணம் அழகாக தெரியும். இந்த ஆண்டுடைய முதல் முழு சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழ இருக்கு. பூமி, சூரியன், சந்திரன் இவங்க 3 பேரும் நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைக்கும். அந்த ஒரு அரிய நிகழ்வு தான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. இந்த கிரகணத்தின் போது இந்த டைம் சந்திரன் ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பார். அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய இரத்த நிலவில் காட்சி தருவார். ஸோ இந்த கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்கும். இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் இந்த டைம் நிகழ்கிறது. இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போதே கிரகணம் தொடங்கி விடுவதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை மட்டும் காண முடியும். மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணமானது முழு கிரகணமாக மாறும். மாலை 5:32 மணிக்கு முழு கிரகணம் முடிவுக்கு வரும். இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும். ஸோ இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதிக்கும் போது இந்த நிகழ்வு கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக தெரியும். அதுவும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள திப்கர்கூர், திஸ்பூர், கொல்வஸ்கத்தி, ஹலாங், இட்டாநகர் உள்ளிட்ட சில நகரங்களில் முழு கிரகணத்தையும் காண முடியும். மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தின் உச்சக்கட்ட நிலையை தெளிவாக இந்த பகுதிகளில் காணலாம். இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு சூரிய கிரகணத்தை போலன்றி பயப்பட வேண்டாம். இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது. இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. ஸோ இது நீங்கள் கிரகணம் நீங்கள் டைரெக்டாக வானத்தில் பார்க்கலாம். ஸோ நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது ரொம்பவே வலுவான ஒரு கிரகணமாக கருதப்படுது. ஸோ கிரகணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். கிரகணம் எந்த ராசியில் நடைபெற போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகண நிகழ்வின் போது ராகு கேது சந்திரனை விழுங்கும் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆக்சுவலி இது ஒரு அசுப நிகழ்வாக கருதப்படுது. இந்த நிலையில தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த கிரகணத்துடைய சூத ஆட்டமானது ஆரம்பமாகும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் மேசம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி சூத ஆட்டம் ஆரம்பமாகுங்கிறத சொல்கிறேன்.
மேச ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட நட்சத்திரத்துக்கு கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். புத்தி சாதுரியத்தால் புகழையும் செல்வாத்தையும் அதாவது செல்வத்தையும் பெறக்கூடிய மேச ராசிக்காரங்களே இந்த கிரகணத்திலிருந்து எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு தாராளமாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியது இருக்கும். அதுவும் சொத்துக்கள் மீதாக இந்த கிரகணத்திலிருந்து கவனம் தேவை. ஏன்னா அதில் தான் நிறைய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா வியாபாரம் செய்கிறது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வியாபாரம் செய்கிறதுக்காக திறமையை வெளிப்படுத்துங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள்லாம் இந்த கிரகணத்திலிருந்து வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூல் தாமதமாக இருந்தாலும் பணம் ஈஸியாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வேலை தொடர்பாக வெளியூர் தங்க வேண்டிய சூழ்நிலை நேரிடலாம். அப்போ உங்கள் உடைமைகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொள்வது கிரகணத்திற்கு பிறகு அவசியம். அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே தாமதப்படும். ராசிக்கு 12ல் சுக்கிரன் சஞ்சாரம் இருப்பதால் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்குது. மெயினாக கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு கூட சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினை செய்து முடிக்கிறதெல்லாம் இந்த டைம் இருக்குது. வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இந்த கிரகணத்திற்கு பிறகு நேரிடும். அப்போ உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்குங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு காரணமில்லாமல் மனதில் தைரிய குறையோ, பணவரவுக்கு குறைவு ஏற்படாது. உங்கள் தன்னம்பிக்கை உயர பாருங்க. வாழ்க்கையில் முன்னேற வேகமும் தன்னம்பிக்கை காட்டுவது நல்லது. மனக்குழப்பம் நீங்கும். தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. மனமகிழக்கூடிய சம்பவங்கள் அப்போ தான் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்கவலை குறையும். எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தால் தடங்கல்கள் ஏற்படலாம். எந்த காரியத்தையுமே யோசித்து செய்வது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்குது. அப்படி பயணம் செய்கிறத கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. அந்த பயணத்தினால நிறைய உங்களுக்கு நல்லது நடக்கும். இதெல்லாம் தாங்க கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு கூறப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் தொடங்கிறதுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாக எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய மேசராசிக்கார பெண்கள் வீட்டை விட்டு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அந்த மாலை வேளை வெளியே செல்லக்கூடாது. கோயில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருக்க வேண்டும். செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லினை போட்டு வைக்கணும். அதோடு கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதுபோலவே சந்திர கிரகணத்துக்கான துதியையும் நீங்கள் கிரகணத்தின் போது பாராயணம் செய்யணும். கிரகணம் முழுவதும் முடிந்ததும் குளித்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடல்களை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். குறிப்பாக சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் கிரகண தோஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும். இதெல்லாம் தாங்க கிரகணத்தை பற்றிய தாள்கள். ஸோ அதாவது கிரகணத்தின் போது பரிகாரமாக என்ன செய்யணுங்கிறதும் உங்கள் ராசிக்கு சொல்லிட்டேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து மேச ராசிக்காரங்க பயன்பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் இந்த முக்கியமான சம்பவம் பற்றி தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை உடனே லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் இனி நிறைய சந்திர கிரகணத்தை பற்றி அப்டேட்டான தகவல்கள்லாம் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.